ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு 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 சந்தோஷமான விஷயமுங்க. என்ன விஷயம்னா சஸ்பென்ஷன் வேண்டாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். எனக்கு போர்ச்சுகல் டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு வந்துச்சுங்க. ஸோ இது என்னோடய கார்டு. இது 2 இயர்ஸு வேலிடிட்டி. ஸோ மொத்தம் காட்டுறதுக்கு இது ப்ரைவசி இல்லை. ஸோ அப்புறம் யூடியூப் கைட்லைன்ஸ் கூட ஒத்துக்க மாட்டேன். யூடியூப் கூட ஒத்துக்க மாட்டேன். நான் டைரெக்டாக காட்டக்கூடாது உங்களுக்கு. ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட் லாத்வியாவுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே நான் உங்களுக்கு என்ன எதுக்கு வந்துட்டா, எப்படி இது ஒரு ஜெர்னி, ஒரு பெரிய அட்வென்ச்சரான வீடியோ ஜெர்னி. லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியுமோ. ஸோ இது கொரியரில் வந்துச்சு. ஸோ போர்ச்சுகல் டு லாத்வியா வந்துச்சு. நான் இது உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக பார்த்தேன். ஸோ அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இது கம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி போயிடுச்சு. ஃபெவிக்விக் நிற்கலை. அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ முன்னாடி டவுட் வந்துச்சு, என்னடா கார்டு இல்லை உள்ளே இருக்கா இல்லையான்னு. கார்டு இருக்கும், ஆனால் அங்கேயே பார்த்தேன் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை நம்ம கார்டா இன்னொரு கார்டா என்னன்னு தெரிஞ்சு பார்த்தா. ஸோ நம்ம கார்டு தான். ஸோ ஐமா லெட்டரும் இது போர்ச்சுகல் அட்ரஸும் இது வெளியில் இங்கே எதுக்குன்னா, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கார்டு அங்கே வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் என்னென்னு பண்ணிட்டேன்னா, மறுபடியும் அங்கே போய் வாங்க முடியாது. ஸோ அதனால தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு கலெக்ட் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவர் இங்கே அனுப்பிச்சிட்டாரு. இது இந்த கார்டு ஸ்டோரி. அப்புறமும் இன்னொரு ஸ்டோரி சொல்லணும் உங்களுக்கு. ஸோ நான் இந்தியா டு போர்ச்சுகல் எப்படி வந்துட்டா, இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இங்கே போர்ச்சுகல் சுச்சுவேஷன் எப்படி நான் ஃபேஸ் பண்ணிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ முதல்ல நான் ஃப்ரான்ஸ் டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணேன். அது நம்ம ஆஃபீஸ் அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தது. ஸோ அந்த வரைக்கும் அவர் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேட் ஆகிட்டார். எனக்கு வீசா வந்ததுக்கப்புறம் வீசா வரும்போது கூட ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார். சொன்ன டைமுக்கு எதுவுமே செய்யலை. சரி, நம்ம டைம் சரியில்லை, நம்ம டைம் இப்போ கிடையாதுன்னு நினச்சிட்டு நான் அப்போயே வெயிட் பண்ணிட்டேன். நான் முதல்ல வீடியோ கூட நான் சொல்லிட்டேன் என்னச்சு எப்படியான்னு. ஸோ அப்புறம் மார்ச் கிடையாது, ஏப்ரல் ஃபஸ்ட்டு நான் ஃப்ளைட்டு. எனக்கு சென்னை கிட்டமோ 200 கிலோமீட்டர் அப்படி வரும் ஆந்திராண்டு. நான் ராஜம்பேட்டை கடப்பா பக்கத்தில். ஸோ அப்புறம் நான் என்ன அதுக்கு என்கொயரி பண்ணால், சென்னையில் ஏர்போர்ட்டில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்புறம் நீ எதுக்கு போகிற, நான் ரொம்ப எதுக்குன்னா அவர் பயம் அவருது. நம்ம வெளிநாடு போயிட்டு அவர் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டேன்னா மறுபடியும் அவரே கூப்பிட்டு போகணுமோ, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கிட்ட பேர் ஓடுமோ. அதனால தான் அவர் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் மொத்தமும் அங்கே. அதனால தான் நான் சென்னை விட்டுட்டு ஹைதராபாத் செலக்ட் பண்ணி ஃப்ளைட்டு அந்த ஷம்ஷாபாத் ஏர்போர்ட்டு ஃப்ரான்ஸு போகலாமோ. அதுக்கப்புறம் கூட இன்னொரு என்ன பண்ணிட்டேன்னா, மிட் நைட்டு ஃப்ளைட்டு பார்த்தா. எதுக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வராது. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டல நடிச்சிட்டா இமிக்ரேஷன் காரு. ஸோ அதனால தான் நான் ஹைதராபாத் மிட் நைட்டு இது பண்ணிவிட்டு புக் பண்ணி டைமிங்கு ஃப்ளைட் டைமிங்கு. அதுக்கப்புறம் போர்ச்சுகல் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் டு போர்ச்சுகல் அது ஒரு ஜெர்னி. அது என்னன்னா பஸ்ஸில் போயிட்டா. நார்மலாக ஃப்ளைட்டை போனால் 2 ஹவர் 3 ஹவர் தான் அங்கே. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா, ஸோ இப்போது இறங்கிட்டு ஃப்ரான்ஸில் டூரிஸ்ட் நீ மறுபடியும் ஏன் போர்ச்சுகல் போகிறான்னு கேட்டால் என்ன சொல்லலாம், நம்ம எதுக்கு பிரச்சனை அண்ணன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி நான் இங்கே கிளம்பிட்டேன். பஸ்ஸில் கிளம்பிட்டேன். அது ஒரு 24 ஹவர்ஸ் அண்ணா. அடியப்பா, நான் அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினில் ஆனால் பரவாயில்ல, பஸ்ஸுன்னா கஷ்டம் தானே. ஸோ ஏதோ அப்படியே வந்தா. லாங்குவேஜ் அவர் இங்கிலீஷ் தெரியாது. பஸ் ஸ்டாண்டு கேட்டால் கூட சொல்ல மாட்டா. என்னடா இது என்ன நாடு ஃப்ரான்ஸ் அண்ணா நிறைய டூரிஸ்ட் வரும், அவருக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் தெரியாதுங்க. அப்புறம் அங்கே போர்ச்சுகல் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்தார், அவர் ஹரிபாபு. அவர் நல்ல ஆள். எனக்கு அவர் இல்லைன்னா போர்ச்சுகலில் ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம்தான். போர்ச்சுகலில் எதுக்குன்னா ஒரு தெரிஞ்ச ஆள் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு எல்லோரும் ஏமாத்தலாம் அதிகம் தான். நல்லா பண்ணுற ஆள் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமும் என்னென்ன பண்ணிட்டான்னா, அடியப்பா நெதர்லாண்டு போயிட்டா. நெதர்லாண்டில் ஒரு ஆள் வேலை கூப்பிட்டாரு. அது லீகல் கிடையாது. நான் சொல்கிறேன் வீடியோவில் கூட. எதுக்குன்னா லீகலாக வேலை எங்கேயுமே செய்ய முடியாது. ஆனால் நான் போயிட்டேன், தெரிஞ்ச ஆள் இருக்குது அப்படி பார்த்தாமே. அவர் போனால் நார்த்துக்காரு, டெல்லிக்காரு. அவர் போனால் ஒரு வாரம்லயே வேலை இல்லை, நீ கிளம்பி போனி. அப்போ ஒன்றும் 5 லாக் கூட ஆகலை. அப்படி என்னடானே அப்படியே ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அங்கே. ஒரு மாதம் அங்கேயே தங்கிட்டு
அங்கே ட்ரை பண்ணால் அங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தார், ஃப்ரான்ஸு வந்தா, ஃப்ரான்ஸிலோட 1 மாதம். அதுக்கப்புறமும் புஞ்சலன்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டு, அது வந்து மதிரான்னு சொல்லுவார். நம்ம ஃபுட்பால் பிளேயரு, அவர் பேர் வந்து ரொனால்டோ, அவர் பிறந்த நாடு அதுதான். ஸோ அது இங்கே போயிட்டு அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு வாரம்ட்டா அங்கே. அதுக்கப்புறம் அங்கே எங்கே போனால் கஷ்டம் தானே, அங்கே அதுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் வேலை கிடந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா அக்ரிகல்ச்சர் வேண்டாம், என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சம் வெயிலோ அதிகமாக இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாதோ, நீங்கள் எதனா கம்பெனி வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு 3 மாதம் போயிடுச்சு, வேலை கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று செய்யலாம், டைம் பாஸ் கூட ஆகும்ல, நம்ம காசு சாப்பிட்றதுக்கு பணம் வேணுமோ, அதுக்கப்புறமும் வீட்டுக்கு அனுப்பணுமோ, அதுக்கு இல்லைன்னா வேலைக்கு போகலன்னா டைமே நமக்கு போகாதல்ல, நம்ம வேஸ்ட் ஆகி போகணும், என்ன பண்ணணும், வயிறு ஆகி போகுது தலை எல்லாம். ஸோ அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரே போயிட்டேன். அக்ரிகல்ச்சர் போன அப்புறம் ஒரு வாரம் அப்புறம் அங்கே வேலை இல்லை, சம்மரு. அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு சொன்னார். 1.5 மாதம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வருமானு சொல்லிட்டு நார்த்துக்காரோ அவர் இன்னொரு நான் அக்ரிகல்ச்சர் கம்பெனிக்கு போகிறேன், நீங்கள் வரான்னு சொல்லிட்டார். நான் கண்டிப்பாக வரேன் பையா, நீ சொல்லுவேண்ணா. அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் போகும்போது கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இல்லை நான் அங்கே முதல்ல போய் பார்க்குறா வேகன்சி இல்லை இருக்கான்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். சரி இவர் சொல்லுவாரா சொல்ல மாட்டான்னு நினச்சிட்டா. அதுக்கப்புறமும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் பண்ணார், நீ வான்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமும் நான் எதுவுமே கேட்கலைங்க. அவர் நீ சம்பளம், சாப்பாடு, ரூமு, டேக்ஸ் எதுவுமே கேட்கல. சரி நான் போகலாம் வான்னா சரி வரான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அந்த ரூம் வந்து போர்ச்சுகல் டு போர்ச்சுகல் தான், ஒரு 300 கிலோமீட்டர் அப்போ டிஸ்டன்ஸு. அது ஒரு டிஸ்ட்ரிக், இது ஒரு டிஸ்ட்ரிக்கு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு தெரியுமா நினச்சிட்டான். நான் நல்லா வேலை காட்டி அதுக்கப்புறம் வந்து நல்லா எனக்கெல்லாம் எல்லாம் தெரியுங்க. இட்டாச்சி நான் ஓட்டுறேன், லாரி ஓட்டுறேன், காரு ஓட்டுறேன், அவர் என்னென்ன மிஷின் கொடுத்துறா எல்லாம் ஓட்டுறேன். அதனால தான் 3 மாதம் இருந்த சீசன் மட்டும்தான் இருந்தால் நான் நினச்சிட்டு அவர் 1.5 வருஷம் அங்கேயே முடிஞ்சு. ஸோ அது எப்படி என்னன்னு முடிச்சு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து காடு வந்ததுக்கப்புறமும் கிளம்பலாம்னு நினச்சிட்டு பார்த்தா அங்கே வந்து வெளியில் ஆகணும். எதுக்குன்னா நான் பிளான் என்னன்னா நான் பொண்டாட்டின்னு கூட கூப்பிட்டு போகணுமோ போர்ச்சுகலுக்கு, யூரோப்புக்கு. அது என்னோடய பிளானு. அக்ரிகல்ச்சர் இருந்தான்னா ஒரு ஆளுக்கு போதுமோ, நோ ப்ராப்ளமோ. 2 பேர் அங்கே தங்க முடியாது, சாப்பிட முடியாது, சாப்பாடுக்கு. அதுக்கப்புறம் என்ன லைஃபே இல்லைங்க அங்கே. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் போகணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமும் பயோமெட்ரிக் முடிஞ்சு கார்டு வந்ததுக்கப்புறம் வெளியில் போகலாம்னு நினச்சிட்டு பார்த்தா அக்ரிகல்ச்சர் விட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறமும் இங்கே பயோமெட்ரிக் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேலை இல்லை, அதனால தான் நான் சரி அதுக்குள்ளே இங்கே போகலாம்னு நினச்சிட்டு இது வந்தேன். ஸோ அது லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தெரியுமோ அது நான் லாத்வியா வந்துட்டான்னு. ஸோ இப்படி இங்கே என்னென்ன பண்ணுறான்னா இன்னொரு ஃப்ரெண்டு விஜயவாடாக்காரு, அவர் ஆந்திரா தான். இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அவர் கூட நான் சொல்கிறேன் அவர்கிட்ட என்னென்ன பண்ணுறா, எது எப்படி பண்ணுறது, இன்கம் எவ்வளோ எப்படின்னு நான் பண்ணுறேன். அது கூட நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் தரேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ லேட் ஆகிடுச்சான்னு இதை அனுப்பிச்சிக்காதுங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஷார்ட்ஸ் வீடியோ வருமோ, பெரிய வீடியோ இருந்தான்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆக மாதிரி தான் நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம பிளான் அதுதான். மொத்தம் யூரோப் எல்லாம் சுற்றி நம்ம ஆளுக்கு கொஞ்சம் ஜென்யூன் இன்ஃபர்மேஷனும் இங்கே என்ன ஓடுது, எப்படி சம்பளமும் ரூமும் இதெல்லாம். இப்போ வந்து விண்டரு ஸ்டார்ட் ஆகி போச்சு இங்கே கூட. ஸோ சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இது என்ன பேசிட்டான்னா என்ன பேசணும் ஒன்றுமே பிளானிங் இல்லை. ஸோ கார்டு வந்துச்சு, அதனால தான் நைட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டான மூமெண்ட்டு. ஸோ எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சேன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் தரேன். ஸோ வீடியோஸ் லேட் ஆனால் பரவாயில்ல, நீ கொஞ்சம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டு வீடியோஸும் நான் கொடுக்குறதுக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவில் என்ன புரியலன்னா கொஞ்சம் காமெண்ட் பண்ணுங்கள், லேட்டானா சரி. నేను கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலாக அங்கே ரிப்ளை கொடுக்கலான்னு தப்பாச்சுக்காதுங்க. கண்டிப்பாக உங்கள் கொஷனுக்கும் வீடியோவில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக உங்கள் தனியாக வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 கொஷின் நல்ல கொஷின்ஸ் இருந்தான்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். எதுக்கான டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் தப்பாச்சுக்காது. உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட என்ன இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.